உலகமெங்கு வாழும் தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை பாலச்சத்தர் பாலஜனா தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி இருக்கீங்க? முதல்ல நல்லா இருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும், உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு சிறந்த யோகமான மாதமாக உங்களுக்கு அமைவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பது எனக்கும் மிகவும் ஒரு என ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வேதனைகள் தான். நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் நடக்கலை, அப்படி இங்கேயும் பார்த்து நடக்கலாம் வந்துடக்கூடாது. சரிங்களா? ஐப்பசி மாத பலன்கள் இன்னைக்கு நிச்சயமாக மிதுன ராசிக்கு ஒரு சிறந்த யோகமான காலமாக அமைய போகிறது. மிதுன ராசி பலன்களை தான் இப்போ ஐப்பசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி அந்த பெருங்கடலில் அவன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள், இயற்கையின் சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை என்று மிகப்பெரிய சோதனைகள் அந்த பயணத்தில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிகள், அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியது, தோல்வி அடைவது என்பதெல்லாம் பிரபஞ்சத்தின் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சாஸ்திரத்தின்படி, பிரபஞ்ச சக்தியின்படி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார். அந்த பிரபஞ்ச சக்தியின் கிரகங்களின் வலிமை குறைந்துவிட்டால் தோல்வி அடைகிறார். ஆக புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிகள், தோல்விகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் நான் தான் என்னுடைய திறமையில் தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லக்கூடியது தவறு. எல்லாமே பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் ஏற்படுகின்றது. பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அனைத்து சக்திகளுமே ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவனுக்கு சாதகமாக இல்லை என்றால், நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன், இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கேன், எனக்கு எதுவுமே அடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஒருத்தர் போய் ஜாதகத்தை பார்த்தா அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு. உதாரணத்துக்கு ஐயா, உங்களை ஏதோ கடைசியாக உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஒருத்தட்ட போனா செவ்வாய் தோசை ஒருத்தர் இருக்குன்றாரு, செவ்வாய் தோசை இன்னொருத்தட்ட போனா செவ்வாய் தோசை இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எதை நம்புறதுனே தெரியலைங்க. இப்படிப்பட்ட குழப்பத்தில் வந்திருக்கோம். அத எத்தனை தோஷமும் இருந்துட்டு போகுது, நடக்க வேண்டியது நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்துப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். தோசை இருந்துட்டு போகுது, தோசை இருந்துட்டு போகுது, செவ்வாய் தோசை இருந்துட்டு போகுது, சர்ப்ப தோசை இருந்துட்டு போகுது, கலசர தோசை இருந்துட்டு போகுது. எது எப்ப நடக்கும் என்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன் நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து அழுத்து சலுத்து போய் ரொம்ப வெந்து நொந்து போய் உட்காந்துருக்கும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. சொன்னது நடக்கலைன்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கல, ஜோசியர் நான் தப்பா இருக்கு. இதுதாங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சக்தியை இந்த நவ கிரகங்களினால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நவ கிரகத்தின் மூலமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகளை
கல்யாணம் முடியலையா? எத்தனை வருஷம் கல்யாணம்? ஐயா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏத்தாங்க 2 வருஷம் போனது. ஒருத்தர் போனா செவ்வாய் தோசை இருக்குன்றாரு, ஒருத்தர் போனா செவ்வாய் தோசை இல்லைன்றாரு, ஒருத்தர் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். பையனுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல காலத்துல கல்யாணம் முடியணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்குங்கய்யா. ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனையா ஒரு முறை அப்படி ஜாதகத்தை தூக்கி உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நடக்கலையோ ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கி ஆச்சுன, இது இந்த காலத்துல நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அப்படி நடக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒன்னும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியத்தை பார்க்கணும். ஆக அதே போல ஒரு பரிகாரம் என்ற பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான பரிகாரம் ஒன்று உண்டு. அதை முறைப்படி ராகு திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. அதே போல சனி திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்படி தப்பா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கல. எந்த ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான முறையில் சரியான பரிகாரத்தை சரியானபடி நிவர்த்தி செய்தால் நடக்காத காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆக நல்ல கவனிங்க. நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கல, கண்டிப்பா ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க, கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். ஐப்பசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஐப்பசி மாசம் மிதுன ராசியினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதல்ல மிதுன ராசியில் செவ்வாய், ஆரம்பத்தில் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறார். அப்புறம் ஐப்பசி 6ஆம் தேதி கடத்துக்கு போயிடுவார். கடத்து ரொம்ப டாப்ல, உங்க யோகம் ரொம்ப டாப்ல போகுது. அப்படிப்பட்ட நிலை லாபாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றாரு. உங்களுக்கு லாபாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றாரு. சரி, அடுத்து மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது, மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன், அடுத்து மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு, மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான், தனகாரகன் குரு பகவான். இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஐப்பசி 6. இந்த ஐப்பசி 6ல மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்க லாபாதிபதி, லாபஸ்தானத்துக்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். 6 பவனுக்குரிய, அதாவது தொழில் வியாபாரத்தின் மூலம் லாபத்தை தருகின்ற செவ்வாய் உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். நீங்க என்ன தொழில் பார்த்தாலும் சரி, அந்த லாபத்தை தருகின்ற இடத்தில் சிறந்த ஒரு முன்னேற்ற லாபத்தை அடையக்கூடிய இடத்தில் தனகாரக நீச வர்க்கத்துவம் என்பது உச்ச பலனை செய்யும். நீச வர்க்கத்துவம் உச்ச பலனை செய்யும் நிச்சயமாக. ஆக நீங்க ஒரு எந்த ஒரு அழகு சாதன தொழில் பார்த்தாலும் சரி, ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள் பார்த்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இடமாற்றத்துடன் உயர்வு ஏற்படும். அதே நேரத்தில் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். வழக்கறிஞர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அதன் மூலம் வருமானத்தை தரக்கூடிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். லாபத்தை அதிகமாக தரக்கூடிய ஒரு இடம். மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் பப்ளிக்ல ஒரு அரசாங்கத்திலேயோ அரசியலிலோ இந்த மாதிரி தொடர்புடைய நிலையில் இருப்பாங்க. அவங்களாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையில் உறுதியாக ஏற்படும் இந்த ஐப்பசி மாதம். அடுத்து இந்த ஐப்பசி மாதம் என்பது 4ஆம் இடத்தில் கேது. வழக்கம் போல வீட்டில் பெரியவங்களுக்கு தான் நோய்கள் ஏதாவது ஏற்படுது. வயதானவங்க இருந்தால் அது இயல்பு. பாட்டியை சொல்லக்கூடியது அந்த கேது இருக்கக்கூடிய இடம். அடுத்து இந்த 5ஆம் இடம் திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கும் பொழுது திடீர் லாட்டரி யோகம் என்ற யோகம் நிச்சயமாக உண்டு. லாட்டரி யோகம், அப்படிப்பட்ட யோகத்தில் சூரியன் புதன் இருக்கிறார். மேலும் இந்த 5ஆம் அதிபதி ஐப்பசி 8ஆம் தேதி
விருச்சிக ராசிக்கு குரு பார்வைக்கு போகும்போது, விருச்சிக ராசிக்கு குரு பார்வைக்கு போகும் பொழுது நல்ல கவனிங்க, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில் குரு பார்வையில் போகும்போது, ஐப்பசி 8ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் போகும்போது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாட்டு தொழில்கள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். நிச்சயமா உண்டு. திருமண யோகங்கள், புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், புத்திரம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த காலங்களில் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நிச்சயம் புத்திர பாக்கியம் பெறக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். முக்கியமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல திருமண யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் ஐப்பசி 8. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்து நல்ல கவனிங்க. மிதுன ராசிக்கு ஐப்பசி மாதம் முழுவதுமே நிறைய வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. என இந்த ராகு கேது சனியோடு சம்பந்தப்படும் பொழுது அநேக மிதுன ராசிக்காரங்களுக்கு உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாநிலங்கள் போய் தொழில் வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். என மிதுன ராசிக்கு தனகாரகன் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுதே பெரும்பாலும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக உண்டு. அதற்கான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் இந்த ஐப்பசி 2 முதல் ஐப்பசி மாதம் முழுவதுமே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக உண்டு. அது மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக பெரிய 3, அதாவது அடுத்து செவ்வாய் மாறுறத பார்த்தாச்சு. அடுத்து ஐப்பசி 8ல் புதன் மாறுறத பார்த்தாச்சு. அப்போ இந்த சுக்கிரன் ஐப்பசி 22ஆம் தேதி சுக்கிரன் மாறுறதை இது நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாற்றங்கள் என்பது இந்த மிதுன ராசிக்கு நிச்சயமாக உண்டு. முதல் என்ன பண்ணிட்டோம், நல்ல திடீர் வியாபாரம், முக்கியமான யோகங்கள். மிதுன ராசிக்கு திடீர் வியாபார வருமானத்தில் லாட்டரி யோகம் போல் நிச்சயமாக பண வருமானங்கள், பதவி முன்னேற்றங்கள் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. அடுத்து முக்கியம், புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகமும், இந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் இந்த காலத்தில் நல்ல வைத்தியம் பண்ணால டாக்டர் பார்த்து வைத்தியம் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், இல்லை புத்திர பாக்கியத்தையான பரிகாரம் பண்ணும்போது நல்ல புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. அடுத்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த 3 விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்தை அக்ரிமெண்ட் போட்டு சொத்தை பதிகிறதோ இல்லை அக்ரிமெண்ட் போடுறதோ நிச்சயமாக நடக்கும். ஒரு சொத்து அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்படிப்பட்ட சிறந்த யோகமான காலங்கள், அதிரடி யோகமாக சொத்துக்களை பெறக்கூடிய லாட்டரி யோகம் போல வருமானத்தை பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்கு நிச்சயமாக உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது நடக்கலை அப்படின்ட்டு வேதனைப்பட்டீங்க, கீழே நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அதாவது திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தையை தான், நிறைய ஜாதக பாத்திரங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா காரணம் இதுதான். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது இறைவனால். அது ஒருபோதும் தப்புவதில்லை. அப்போ சொன்னது நடக்கலை அப்படின்னா கணிச்சு சொல்றதுதான் தப்பு இருக்கு. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா உங்க ஜாதகம் தப்பா இருக்கும், இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பா இருக்கணும். இந்த 2 தவறு தான் திரும்ப 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 சொல்றேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, அரசு வேலை கிடைக்கலையா, கடன் நிறைய ஆயிப்போச்சா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுத்த பணம் வரலையா, இல்லை வீட்டில் என்ன செய்வன கோளாறு, கணவன் மனைவி ஒரே பிரச்சனையா, இது அத்தனை பிரச்சனைகளுக்கும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.